நம்முடைய இலக்கும் சமத்துவ இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான். எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல் இல்லை, அடுத்து வரும் நாடாளுமன்ற பொது தேர்தல் இல்லை, 2031 வருகிற சட்டமன்ற பொது தேர்தல் இல்லை. ஏதோ ஒரு கூட்டணி, ஏதோ சில இடங்கள், ஏதோ வெற்றி தோல்வி, அது பிரச்சனை இல்லை. 2 4வது, 4 8வது, 8 16வது என்பதல்ல பிரச்சனை. மக்கள் எத்தகைய மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள், நாம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம், மக்களிடையே சமத்துவம் மலர்வதற்கான ஏற்பாட்டை எந்த அளவுக்கு நாம் செய்திருக்கிறோம், அதுதான் முக்கியம், அதுதான் நம்முடைய இலக்கு. அதனால்தான் நாம் தொடர்ச்சியாக போராட்ட களங்களில் நிற்கிறோம். இது போன்ற மாநாடுகளையும் அவ்வப்போது நடத்தி கொண்டே இருக்கிறோம். மாநாடுகள் நடத்துவது என்னவென்றால், இது ஒரு எஜுகேட்டிவ் ப்ராசஸ், அதாவது கருத்தியல் சார்ந்து மக்களிடத்திலே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிற, போதித்து கொண்டே இருக்கிற வாய்ப்பை உருவாக்கும் களம் இது. மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு என்றவுடன் அது எவ்வளோ பெரிய டிபேட், எவ்வளோ பெரிய விவாதத்திற்கு உள்ளானது. இவரை ஏன் கூப்பிடுறீங்க, அவரை ஏன் கூப்பிடுறீங்க, திருமாவளவன் அதை தப்பு பண்ணிட்டார், இதை தப்பு பண்ணிட்டார், அவர் மாநில அரசுகிட்ட கோரிக்கை வைக்கல, இந்திய ஒன்றிய அரசுகிட்ட கோரிக்கை வைக்கிறார், ஆளுங்கட்சியான திமுகவையை கொண்டு வந்து மேடையில் உட்கார வைக்கிறார். எதையாவது பேசு, பேசிக்கொண்டே இரு. சிறுத்தைகளை பற்றி பேசு, சிறுத்தைகள் பேசும் அரசியலை பேசு, சிறுத்தைகள் முன்வைக்கும் கருத்தியலை உரையாடலுக்கு உட்படுத்து. டிபேட் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு என்ன பலன் என்பதல்ல, நான் பேசும் அரசியல் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் என்னுடைய வெற்றி, இந்த இயக்கத்தின் வெற்றி, சிறுத்தைகளின் வெற்றி, அம்பேத்கரின் அரசியலுக்கான வெற்றி. ஆகவே அம்பேத்கர் கனவு என்னன்னு கேட்டா, நீங்க தூங்கி எழுச்சி அம்பேத்கர் கனவு என்ன சொல்லு அப்படின்னு கேட்டா, சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதுதான் என்று சொல்ல வேண்டும். கனவுன்னா தூங்கும்போது வர்றது தானே. அவர் தூங்கும்போது கண்ட கனவு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறவனு இருக்கிறான். இது மாதிரி அறிவுஜீவிகளும் இருக்கிறார்கள். தமிழீழம் எங்கள் கனவு அப்படின்னு நான் சொல்லிட்டேன், உடனே அதை எப்படி கனவுன்னு சொல்லலாம் அப்படின்னு சில பேர் கிளம்பிட்டான். அப்துல் கலாம் கனவு காணுங்கள்னார், அப்படின்னா எந்த நேரம் தூங்கிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். 24 மணி நேரம் தூங்குங்க, கனவு காணலாம் என்றா பொருள்? உன்னுடைய லட்சியம் என்னவென்பதை நீ தீர்மானித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு, எட்டுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு, நிறைவேற்றுவதற்கு செயல் திட்டங்களை தீட்டு, தீவிரமாக ஈடுபாட்டுடன் செயலாற்று. இதுதான் அதற்கு பொருள். ஆகவே விடுதலை சிறுத்தைகளின் நோக்கம் என்பது, இலக்கு என்பது அடுத்தடுத்து வருகிற தேர்தல்களை எதிர்கொள்வதல்ல. அதையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, எதிர்கொள்கிறோம். எம்எல்ஏக்களை உருவாக்குவது, எம்பிக்களை உருவாக்குவதல்ல, அதுவும் தேவைப்படுகிறது, அதனால் உருவாக்குவதில் ஈடுபாடு காட்டுகிறோம். சாதாரண மக்களை அரசியல் படுத்துவது, எளிய மக்களை அமைப்பாக்குவது. வீட்டில் உட்காராத வா, சிறுத்தைன்னு வா, வெளியே வா, நீலம் சிவப்பு துண்டு எடுத்து தோல்ல போடு, விடுதலை சிறுத்தைன்னு சொல்லு, மாநாடுகளில் வந்து பார், தலைவர்கள் ஆற்றுகிற உரையை கேள், அந்த சொற்றொடர்களை எல்லாம் நீங்கள் உள்வாங்குங்கள். அங்க வந்தா அறிமுகமாகும் நிறைய புதிய புதிய சொற்கள், அரசியல் கலை சொற்கள். இதுவெல்லாம் தான் மக்கள் மத்தியில் ஒரு மகத்தான சிந்தனைக்கு இடம் கொடுக்கும். அம்பேத்கர் என்பது வெறும் சொல் இல்லை, அது மாபெரும் உயிர் இயக்கம், அது ஒரு மகத்தான அரசியல் இயக்கம். அது எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிறது ஒரு அமைப்பின் பெயரோ, அதுபோல்
ஒரு சமூக மாற்றத்திற்கான அமைப்பின் பெயர் அம்பேத்கர். அது ஒரு இயக்கத்தின் பெயர். அம்பேத்கர் என்றாலே அது ஒரு இயக்கம், அது ஒரு ஆற்றல், அது ஒரு கருத்தியல், அது ஒரு மாற்றத்திற்கான உந்து விசை. அது ஒரு விசை. அம்பேத்கர் என்றாலே அது ஒரு விசை. பெரியார் என்றால் அது ஒரு ஆற்றல். மாமேதை மார்க்ஸ் என்றால் அது ஒரு தத்துவ அடையாளம், அது தத்துவ இயக்கம். அது இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள், அடுத்தடுத்து வருகிற வாரிசுகள் முதலில் இந்த பெயர்களை உச்சரிக்க நாம் கற்றுத்தர வேண்டும். இந்த மாமனிதர்களின் பெயர்களை உச்சரிக்க வேண்டும். அவர்களின் அரசியலை அவர்கள் உள்வாங்குவதற்கு வழிவகை செய்து தர வேண்டும். இப்படித்தான் மெல்ல மெல்ல சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்குவதற்கான சூழலை கனிய வைக்க முடியும். ஒரு தனிநபர் எம்எல்ஏ ஆவதனால், மந்திரி ஆவதனால் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து விடுவதில்லை. அதுவும் தேவை. நாங்கள் ஒரு சக்தி என்பதை காட்டுவதற்கான ஒரு தேவை. அது ஊடக வெளிச்சம் நம் மீது படுவதற்கான ஒரு தேவை. அது 35 வருஷத்துக்கு முன்னாடி பேசியது தான் இப்ப நான் பேசுறேன். அன்றைக்கு என் மீது ஊடக வெளிச்சம் படவில்லை. இந்த வீடியோ, டிவி, யூடியூப் சேனல் யாரும் வந்து என்னை பார்க்கல, வந்து நீ என்ன சொல்றீங்க, இதை பற்றி கருத்து சொல்லுங்கன்னு கேட்கல. அப்போதும் இதுதான் பேசினேன், இதே அரசியலைத்தான் பேசினேன். இப்போதுதான் பல பேருக்கு அது புதுசாக தெரியுது. ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில், என்ன திடீர்னு தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு. பாவம், அவர் புதுசு, ஊடகத்துறைக்கு புதுசு, அரசியலுக்கு புதுசு. நான் அவருக்கு புதுசு. நாம் பழைய ஆளு என்பதே அவருக்கு தெரியவில்லை. அதுதான் பிரச்சனை. ஏன்னா நம்மை ஒரு பொருட்டாகவே அவர்கள் எடுத்துக்கொள்ளாத காலம் அது. நம்முடைய குரல் யார் செவிகளிலும் எட்டாத காலம் அது. ஊடக வெளிச்சம் நம் மீது படாத காலம் அது. தமிழ் தேசியம் என்பதை ஒரு இயக்கத்தின் அடிப்படை கொள்கையாக இந்த இயக்கத்தின் கொடியை அறிவித்த போதே, அறிவித்தவன் திருமாவளவன். அப்ப எனக்கு 27 வயசு. எனக்கு எந்த பின்புலமும் கிடையாது. எனக்கு எந்த பெரிய அறிவுஜீவி ஆதரவு வட்டமும் இல்லை, வளையமும் இல்லை. இதை இப்படி செய்யுங்க, அதை இப்படி செய்யுங்கன்னு சொல்றது எனக்கு யாராலும் கிடையாது. இந்த இயக்கத்தின் கொடி வடிவமைக்கப்பட்ட போது கூட தன்னந்தனி ஆளாக நான் விவேகானந்தா காலனியில் ஒரு வாடகை வீட்டில் அமர்ந்து ஒரு வெள்ளைத்தாளிலே சாதாரண ஸ்கெட்ச் பென்சில் வைத்துக்கொண்டு, அந்த பேனாவை வைத்துக்கொண்டு வரைந்து வரைந்து பார்த்து இறுதியாக முடிவு செய்ததுதான் இந்த இருவண்ண கொடி. நீலம், சிவப்பு, நடுவிலே நட்சத்திரம், உள்ளே பாயும் வேங்கை என்கிற கொடி, பாயும் சிறுத்தை என்கிற கொடி.